புத்தகங்களில் பேர் எழுதப்படாத அனைவரும் பாவிகளே. The people's names which was not written on any of these books are all sinners. இவருடைய பெயர்கள் அந்த கிரியைகள் புத்தகத்தில் பெயர் எழுதப்படுவதில்லை. இவருடைய பாவ அக்கிரம கிரியைகள் அங்கே எழுதப்படுகிறது. Their good activities are not mentioned, rather their evil deeds only mentioned in the book of deeds. அப்படி என்றால் பெயர் எழுதப்படாத கிரியைகள் புத்தகத்திலே இந்த பாவம் இன்னான் செய்தான் எப்படி தெரிய வரும்? Then how could be known if this person have committed this sin? ஒருவேளை அவர் பெயரோடு கூட கிரியைகள் எழுதியிருந்தால் இவன் இந்த பாவம் செய்தான் என்று நியாய தீர்ப்பு கிடைக்கும். If at all his name will be mentioned in the same line of his sin, then we could understand he has committed this sin. வேதம் சொல்கிற வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி அவனவன் செய்த கிரியைகள் அங்கே சொல்கிறது. நாம் யாக்கோபு 5 வாசித்தோம். அவன் ஐஸ்வர்யவன் ஆவதற்காக வெள்ளியும் பொன்னையும் சேகரித்தான், அவையில் துரு இவன் தான் என்னை சேகரித்தான் ஐஸ்வர்யவானுக்கு நியாய தீர்ப்பை வாங்கி கொடுக்கிறது. According to Revelation 22 or 20 verse 12, 20:12, it is written that it will be 22:12. It is written that I will give each person according to what they have done. As we saw in James chapter 5, the rotten things which was in the hands of the rich people, they itself will charge against those rich people and they will condemn him. யாக்கோபு 5:3 வசனத்திலே உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்னி போல உங்கள் மாம்சத்தை தின்னும் என்று சொல்லப்படுகிறது. Their corrosion will testify against you and eat your flesh like fire. That is written in James chapter 5 verse 3. அப்படி என்றால் வேதாகம காலத்தில் வாழ அல்லது இந்த உலகத்தில் ஆதாம் முதற்கொண்டு வாழுகின்ற அத்தனை மனுஷனுடைய அவனவன் செய்த துர்க்கிரியைகள் ஒவ்வொன்றும் அங்கு தன்னை நடைமுறைப்படுத்தினவன் இன்னான் என்பதை அறிந்தபடியால் வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக அந்த கிரியைகளின் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவ கிரியைகள் ஒவ்வொருவருடைய அடையாளம் காட்டும் சாட்சியாக இருக்கிறது. So in the book of the deeds, all the sins which was committed by these people, when they stand before the judgment, the things which was committed by these persons will come and testify, this person have committed this sin against me. So the agents, the other resources, the other reasons will come against them and testify about their sins. யாக்கோபு 5:3 வசனத்தின்படி அந்த ஐஸ்வர்யவான் வெள்ளியையும் பொன்னையும் சம்பாதித்த அந்த துர்க்கிரியைகள் எல்லாம் என்ன சாட்சி கொடுக்கிறது? பிதாவே, இவன் உமக்குரிய கிரியை செய்யவில்லை, என்னை சேர்ப்பதற்காக எவ்வளவு அக்கிரம அநியாயம் பண்ணி கொள்ளையடித்தான், அநியாயமாய் வட்டி வாங்கினான், இவ்விதமாய் அநியாயம் செய்து என்னை சேர்த்து கொண்டான், உம்மை புறம்பாக்கி போட்டான் என்று இவனால் சேர்க்கப்பட்ட ஐஸ்வர்யங்கள் அங்கு சாட்சியிடுகிறது. இவனுக்கு the wealth this rich people have gathered together, they will come against them in the white throne judgment and they will testify, Father, these people have earned me but they have lost you, so these are the people who are ready to be judged. That riches itself will come and testify. இந்த சத்தத்தை கேட்கிற ஆதிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சபையின் ஊழியர்களே, விசுவாசிகளே, வேத பண்டிதர்களே, நீதிமான்களே, சத்தியவான் பரிசுத்தவான்களே, பரிசுத்த புதிய மனவாட்டி சபை ஊழியர்களே, விசுவாசிகளே, dear saints of God, believers of God, preachers of God in the spirit realm and the holy New Jerusalem bride church ministers and the believers, கிருபையின் கால சத்தியத்தின் முடியாடிகள் மகிமையடைந்தால் மறுரூபத்தை சுதந்தரித்துக் கொண்டால் மட்டுமே நித்தியம் என்று போதிக்கிறது. Here the grace of the gospel of truth in the grace period, only if you glorified and transfigured, then only you will have the eternal life. இந்த மேன்மையான திவ்ய நேர அணிந்துள்ளதற்குரிய அழைப்பை நீங்கள் உங்களை மறக்க வைப்பதற்காக சாத்தானானவன் உங்கள் ஊழியத்தின் பகுதியிலே, உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலே
வெள்ளையையும் பொன்னையும் அச்சடிச்ச காகிதப்பட பணத்தை நம்ப வைத்து உங்களை திசை மாற்றுகிறான். Satan want to deceive you from knowing this truth, the greatest truth, by showing you the money, gold and silver, and he want to attract you for him and to deviate you from the greatest truth of this glory. தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாதபடி சாத்தானானவன் மாயை சார்ந்த வெள்ளியும் பொன்னும் பெருமையும் அகம்பாவமும் துஷ்ட விபச்சார வேசித்தனமான வாழ்க்கையை உங்களை செய்ய வைத்து தேவ சித்தத்தை இழந்த ஒரு பாவியாக மாற்றுகிறார். Satan wants to try to make you a sinner, even you may be a minister or the believer. He wants to try to make you a sinner by not doing the perfect will of God, but following the name and fame and money, and after going behind many other resources. Satan is trap is this, beware of it.